ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலுமான மாதிரி அதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி கொண்டாந்துக்கிறேன். என்னென்னா க்ரீமி சிக்கன் பைட் ரெசிபி. இது உங்களுக்கு பீஸா விட சூப்பராகிக்கும், உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பராகிக்கும். அதே மாதிரி இஃப்தாருக்கு எல்லா விதமான ஒகேஷன்ஸும் உங்களுக்கு ஒரு 1 or 2 ஹவர்ஸில் செஞ்சு கொள்ளையிலும். வாங்க நாங்கள் இன்றைக்கி க்ரீமி சிக்கன் பைட் செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு 125 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். கொஞ்சம் வார்ம் வாட்டராக வைக்கணும். அதே மாதிரி இதுக்கு 240 ml அப்படின்னா 1 கப் மாதிரி வார்ம் மில்க்கும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். வாட்டரும் வார்ம் வைக்கணும், மில்க்கும் வார்ம் வைக்கணும். இப்போ நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இந்த ஈஸ்ட்டை நாங்கள் இந்த மில்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு வேண்டாம் ட்ரை ஈஸ்ட்டும் எடுக்கலாம். ட்ரை ஈஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வேறையாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை சோக் பண்ணி வச்சு தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு 540 கிராம்ஸ் ஃப்ளார் எடுத்துக்கொள்ளேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார். இப்போ சால்ட் தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பெச்சுலாவால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை நல்லா நாங்கள் நீட் பண்ணிக்கொள்ளணும். எப்படியும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் இந்த பை டோ நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதனால் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நீட் பண்ணிக்கொள்ளும் ஒரு 5 to 6 மினிட்ஸ். இப்போ நல்லா இந்த மாதிரி டோவை நல்லா சாஃப்ட் டோ செட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு குக்கிங் ஆயில் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நல்லா இந்த மாதிரி ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு க்ளோத் உண்டால் கவர் பண்ணி டபுள் சைஸாக காட்டி ஒரு சைடில் நாங்கள் அப்படியே வச்சுடுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு செப்பரேட் பவுல் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி கியூமின் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப 1 டீஸ்பூன் இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு 1/2 டீஸ்பூன் ஒரிகானோ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் தேவையான அளவு சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு 3/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ லைம் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்ப நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். விஸ்கொண்டால் நல்லா எல்லாம் கம்பைன் ஆகிற மாதிரிக்கு நல்லா குட் மிக்சிங் கொடுத்துக்கொள்வோம் நாங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 500 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து நல்லா இது க்யூப்ஸ் கணக்காக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இந்த கர்ட் மிக்சருக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா நான் ஸ்பெச்சுலா உண்டால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதெல்லாம் கம்பைன் ஆகிற மாதிரிக்கு இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி அப்படியே ரெஸ்ட் பண்ண வச்சுடுவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ எங்களோட சிக்கன் மிக்சரை அப்படியே நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம்.
ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். நாங்கள் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அந்த சிக்கனில் இருக்கிற வாட்டர் அப்படியே ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி கொள்ளணும். எப்படியும் ஒரு 2 மினிட்ஸ் போகல இந்த மாதிரி வாட்டர் எல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா குக் ஆகும். அது நல்லா குக் ஆகிக்கொண்டு வரப்போக்குள்ளே நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு திரும்பவும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் ஆகி கொள்ளணும். இந்த சிக்கன் பைட்டுக்கு எங்களுக்கு இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா ட்ரையாக தான் வேணும். ஸோ அதனால் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரையாக குக் பண்ணி கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாக குக் பண்ண பிறகு நாங்கள் இதுக்கு கொரியண்டர் லீவ்ஸ் சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி திரும்பவும் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி கொண்டா எங்களோட சிக்கன் கீமா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் எங்களோட டோக்கு வருவோம். டோ நல்லாவே டபுள் சைஸ் ஆகிக்குது. இப்போ நாங்கள் ஏர் பபிள்ஸை விட்டுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் இதை அப்படியே டேபிள் டாப்பில் போட்டு இதை சரியாக நான் 4 டிவைட் பண்ணி கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு பீசஸாக எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி நல்லா பால் பண்ணி கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதை அப்படியே எடுத்து நாங்கள் இந்த பால்ஸ் அப்படியே 4 எடுத்து அப்படியே திரும்பவும் நாங்கள் கவர் பண்ணி திரும்பவும் இது டபுள் சைஸ் ஆக காட்டி எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டு எடுத்தால் இந்த மாதிரி நல்லா டபுள் சைஸ் ஆகிக்கும். அதுக்கு பிறகு இது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு பீஸ் இதில் எடுத்து வச்சு நான் அப்படியே இதை நல்லா தட்டி கொள்கிறேன் ரவுண்ட் ஷேப்புக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ரவுண்ட் ஷேப் நாங்கள் நல்லாவே தட்டிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு மொசரல்லா சீஸ் நான் சின்ன பீஸாக கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை சரியாக இந்த ரவுண்டில் எட்ஜுக்கு நாங்கள் ஃபுல்லாக அப்படியே ரவுண்டுக்கு வச்சுக்கொள்ளணும். நல்லாவே ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா இது போதுமான அளவு வச்சுக்கோங்க. மொசரல்லா சீஸ்ட கணக்கு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எவ்வளோ க்ரீமியாக சீஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கொள்ளணும். ஸோ இதை ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ இதை ஃபுல்லாக நாங்கள் அப்படியே ரவுண்ட் அப்படியே ஃபுல்லாக மடித்து இந்த சீஸ் மறைகிற மாதிரிக்கு நாங்கள் ஃபுல்லாக மடித்து விட்டுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் ஃபுல்லாக நல்லா அதை அமைச்சு விட்டுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு எங்களோட சிக்கன் கீமாவை நாங்கள் இதுக்கு மேலால் அப்படியே வச்சுக்கொள்வோம். போதுமான அளவு சிக்கன் பீசஸ் வச்சுக்கோங்க, மிச்சம் வைக்க தேவையில்ல. ஸோ ஒரு அளவு கணக்காக அப்படியே வச்சுக்கொள்ளணும். வச்சுட்டு அதுக்கு மேலாலேயே மொசரல்லா சீஸ் அப்படியே ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி கொள்கிறேன். இது ஃபுல்லாக சீஸியாக நல்லா க்ரீமியாக வரும் இந்த சிக்கன் பைட். ஸோ நீங்களும் ஷுவராக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் எக் வாஷ் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் இந்த எட்ஜை மடித்தோமே அந்த துண்டுக்கு ஃபுல்லாக நாங்கள் ரவுண்டுக்கும் ஃபுல்லாக நாங்கள் எக் வாஷ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நல்லா நாங்கள் எக் வாஷ் பண்ணிக்கொண்டோம். இப்போ எக் வாஷ் பண்ணிவிட்டு நான் பேக்கிங் ட்ரேக்கு பட்டர் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதில் நாங்கள் மெதுவாக எடுத்து அப்படியே ப்ளேஸ் பண்ணி கொள்வோம். இப்போ பேக்கிங் டைம் 180 செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சிக்கன் பைட் சூப்பராக ரெடி ஆகிடும். வாங்க நாங்கள் பேக் பண்ணிவிட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பைட் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. எந்த டவுட்டும் இல்லை, நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஷுவராக நீங்கள் இதை லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ க்ரீமியாகவும் வந்துக்குது இந்த சிக்கன் பைட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பைட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி இந்த சேனலில் நான் போடுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதே மாதிரி நீங்கள் இந்த சேனலில் புதுசாக பார்க்குற ஒரு ஆளாக இருந்தால் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ரெசிபி வீடியோஸ்.